நம்மை காக்கின்ற குல தெய்வங்கள் நம் வீட்டில் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? பூஜை அறையில் தரையில் விழுந்து வணங்கும் போது ஏதாவது அதிர்வு ஏற்படுவதை உணர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது. வழிபடும் பொழுது பல்லி சத்தமிட்டால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது. அடிக்கடி பல்லி சத்தமிட்டு கொண்டே இருக்கும். காகத்திற்கு உணவு வைக்கும் போது காகம் அந்த உணவினை உடனடியாக சாப்பிடாமல் உங்கள் வீட்டை சற்று நேரம் பார்த்துவிட்டு அல்லது வீட்டை சுற்றி வந்து கரைந்துவிட்டு சாப்பிட்டால் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது. வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்து பேசும்போது அதை பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாக கோவிலில் இருந்து பூ கொண்டு வந்திருக்கிறேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வருவார்கள். இது குலதெய்வம் சம்மதம் தெரிவித்ததற்கு சமம். சந்தனத்தின் நறுமணம், விபூதி நறுமணம், பூவின் வாசம், இந்த வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் தீடீர் என்று வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் என்றால் இருக்கிறது. வழிபாடு முடிந்து கோவிலில் கொடுத்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் நிலைவாசலில் அல்லது பூஜை அறையிலும் வைப்போம்.